செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹேபிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இன்னைக்கு 6வது அசைன்மெண்ட் வந்தாச்சு. சரி, நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட? அதாவது சில பேர் சொல்றாங்க, நம்ம பணம்ன்றது நம்ம வளமுடன் வாழ முக்கியம் இல்லையா? இந்த பணத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி மட்டும் பத்தாது, கூடவே என்னவும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? அது சரியா தப்பா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். நீங்க ரொம்ப அழகா உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லியிருந்தீங்க. சரி, திருவள்ளுவர் தாத்தா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். சரியா? திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க அதாவது முயற்சி வேற அதிர்ஷ்டம் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்களோ அவங்கதான் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முயற்சி வேற அதிர்ஷ்டம் வேற, அதாவது லக்குக்கும் முயற்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கதான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது முயற்சி மட்டும் பத்தாது, அதிர்ஷ்டமும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முயற்சி வேற அதிர்ஷ்டம் வேற இல்ல அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. அதாவது யார் முயற்சி செய்யறாங்களோ அவங்கள அவங்கள தேடிதான் என்ன வரும், அந்த அதிர்ஷ்டம் வரும். முயற்சி இல்லாத இடத்துல அந்த அதிர்ஷ்டம் வரவே வராது. அதனால முயற்சி இருக்கிற இடத்துலதான் என்ன இருக்கும், அதிர்ஷ்டமும் இருக்கும். சரிங்களா? இத புரிஞ்சுக்கிட்டாக்கா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. எப்படி முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட மனசு தளராம முயற்சி பண்ணுவாங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா செல்ல குட்டீஸ், இங்க கீழே ஒருத்தர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா இங்க என்ன இருக்கு, இதுதான் என்னது, இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு செல்வம், இது ஒரு பொருள். சரிங்களா? அதாவது ரொம்ப விலை மதிப்பற்ற ஒரு பொருள். சரிங்களா? இது கிடைச்சதுன்னா அவர் வந்து லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரரா ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பொருள் இது. சரிங்களா? அதை தேடி அவர் போய் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை வெட்டி வெட்டி போயிட்டு இருக்காரு இல்லையா? இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கூட மனசு தளராம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த மேல இருக்கிற படத்துல பாத்தீங்களா, இவர் கிட்டக வந்துட்டாரு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா என்ன பண்ண முடியும், அந்த பொருளை ரீச் பண்ணிட முடியும் இல்லையா? அதை ரீச் பண்ணிட்டா மிகப்பெரிய பணக்காரரா ஆயிடுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த இடத்துக்கு வந்த உடனே, அந்த பொருளே நமக்கு கிடைக்கலப்பா, நமக்கு லக்கே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவரு மனசு சோர்ந்து போய் திரும்பி போயிடுறாரு. அப்ப இவருக்கு லக்கு இல்ல. ஏன் லக்கு இல்ல, அவரு முயற்சி செய்யல கடைசி வரைக்கும். ஆனா இவருக்கு லக்கு இருக்கு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் மனம் தளராம முயற்சி பண்றாரு. கொஞ்சம் கூட சோர்வில்லாம முயற்சி பண்றாரு. அப்ப யார் ஒருத்தங்க வந்து சோர்வில்லாம முயற்சி பண்றாங்களோ நிச்சயமா அவங்க கிட்ட என்ன வந்து சேர்ந்துரும், அந்த அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தோட என்ன வந்து சேர்ந்துரும், அவங்கள தேடக்கூடிய அந்த ஆக்கம், அந்த பொருட்செல்வம், அந்த பணம் வந்து சேர்ந்துடும். அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இந்த திருக்குறள்ல சூப்பரா சொல்லி தராங்க. என்ன அதிகாரம் அப்படின்னா, ஊக்கம் உடைமை. இதுல என்ன திருக்குறள், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்றாங்க. அதாவது ஆக்கம், ஆக்கம்ன்றது என்னது, அந்த பொருட்செல்வம். அது வந்து யார்கிட்ட வந்து போய் சேரும் அப்படின்னா, எப்படி போய் சேருமா, அதர்வினாய் செல்லும், அவங்கள தேடிக்கிட்டு போகுமா. யார தேடிக்கிட்டு போகும்னா, அசைவு இல்லா. அசைவு இல்லான்னா என்னது, கொஞ்சம் கூட நம்ம வந்து சோர்ந்து போகாம, இல்ல இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தவங்க முயற்சி பண்றாங்களோ, அதாவது அந்த முயற்சியோட என்ன இருக்கணும், அந்த ஊக்கம். சரிங்களா? தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு யார் ஒருத்தங்க சோர்வில்லாம அந்த முயற்சி பண்றாங்களோ அவங்க கிட்ட என்ன வந்து சேருமா, அந்த ஆக்கம், அந்த பொருட்செல்வம், அந்த பணம் வந்து தேடிட்டு வந்து சேரும்.
சரிங்களா? அந்த அதிர்ஷ்டம் சேரும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சூப்பர் டூப்பரா சொல்லித் தராங்க. என் கூட சேர்ந்து இன்னொரு தடவை சொல்றீங்களா அந்த திருக்குறள்? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது ஒரு செல்லக்குட்டி ஒரு டவுட் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் தாத்தா, முயற்சி இந்த முயற்சி முயற்சி தான் என்ன பண்ணுது, நமக்கு அந்த அதிர்ஷ்டத்தையும் அந்த ஆக்கத்தையும் தருது இல்லையா? சரி, நீங்க முயற்சி முயற்சி முயற்சின்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க திருவள்ளுவர் தாத்தா. இந்த முயற்சினா என்ன அப்படின்ட்டு அவங்க ஒரு டவுட் கேக்குறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க முதல்ல சொல்லி அனுப்புங்களா, அப்புறம் நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட கேட்டு நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? முயற்சினா என்ன, உங்களுக்கு தெரிஞ்சத ரொம்ப அழகா சொல்லி அனுப்புங்க. இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.